अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्न मसल ईसा इंदल्लाहि कमसल आदम खलक़हु मिन तुराबिन सुम्म क़ाल लहु कुन फ़यकून। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிரான்மை மிக்கவனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம் பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அருளால் வாராந்திர சிறப்பு பயான் நிகழ்ச்சிகளை நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு இறைவனிடமிருந்து இறைவன் அருளிய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் இந்த உலகத்திலே மனிதர்கள் எடுத்து நடக்க வேண்டிய அறிவுரைகள், கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்கள், அதுபோன்று மறுமை வாழ்க்கையினுடைய நிலைகள், இப்படி பல்வேறு தகவல்களை கொண்டதாக திருக்குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில் திருக்குர்ஆனில் பல வரலாற்று செய்திகளையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களுடைய வரலாற்று செய்தி திருக்குர்ஆனில் இருக்கிறது. நல்லடியார்களை பற்றி சில வரலாற்று செய்தி திருக்குர்ஆனில் இருக்கிறது. அதே போன்று தீய மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்து எப்படியெல்லாம் தீய முடிவுக்கு ஆளானார்கள் என்பதை குறித்துள்ள அந்த வரலாற்று செய்திகளும் சில செய்திகள் திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வரலாற்று செய்திகளை இறைவன் நமக்கு சொல்வதற்கு முக்கியமான காரணம், அந்த வரலாறில் நமக்கு பாடங்கள் படிப்பினைகள் இருக்கும். அந்த படிப்பினைகளை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்தி கொள்ள வேண்டும். நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் என்றால், நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் என்றால், அந்த நபிமார்களை போன்று நல்லடியார்களை போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். தீய மனிதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் என்றால், அந்த தீய மனிதர்களுடைய வாழ்வை போன்று நம்முடைய வாழ்வு அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் திருக்குர்ஆனில் வரலாற்று செய்திகளை சொல்லி காட்டுகிறான். அந்த வரிசையில் இறை தூதர்களுடைய சில இறை தூதர்களுடைய வரலாறு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு இறை தூதர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து தவறான நம்பிக்கைகளும் மக்களிடத்தில் இருக்கிறது. எனவே அந்த இறை தூதரை பற்றி திருக்குர்ஆன் என்னென்ன செய்திகளை சொல்கிறது என்பதை தான் இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 2 மகன்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு மகனார் பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு மகனார் பெயர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் என்ற ஒரு பெயர் இருப்பதை போன்று இஸ்ராயில் என்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு உண்டு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் என்ற ஒரு பெயரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று இஸ்ராயில் என்ற ஒரு பெயரும் அவர்களுக்கு உண்டு.
அவர்களுடைய அந்த பிள்ளைகள் தான், அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் பனு இஸ்ராயல்கள். பனு இஸ்ரவேலர்கள் என்று குர்ஆன் சொல்கிறதே, வரலாற்றிலே சொல்லப்படுகிறதே, எல்லாம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களில் வந்தவர்கள். பனு இஸ்ராயில் என்றால் இஸ்ராயலுடைய பிள்ளைகள், இஸ்ராயலுடைய சந்ததிகள் என்று அதனுடைய பொருள். அப்ப இந்த இஸ்ராயில் என்பவர் யார்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அவர்களுடைய சந்ததிகள் தான் பனு இஸ்ராயில் என்று திருக்குர்ஆனும் சொல்கிறது, வரலாற்றிலும் சொல்லப்படுகிறது. அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்திலே அல்லாஹு தஆலா பல இறை தூதர்களை அனுப்பியுள்ளான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். இப்படி பல இறை தூதர்களை அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பியுள்ளான். அந்த சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வானம் பூமி போன்ற பல பிரம்மாண்டமான படைப்புகளை அல்லாஹ் படைத்துள்ளான். அவனுடைய படைப்புகளில் ஒரு உன்னதமான ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைத்திருந்தாலும் அந்த படைப்பிலே சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனித படைப்பை தேர்வு செய்திருக்கின்றான். அந்த மனித படைப்பின் மூலமாக தன்னுடைய படைப்பாற்றலை இறைவன் வெளிப்படுத்தி உள்ளான், பல வகையிலே வெளிப்படுத்தி உள்ளான். அப்படி தன்னுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்திய ஒரு மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை களிமண்ணால் அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு அல்லாஹ் உருவத்தை கொடுத்து ரூஹையும் ஊதி அல்லாஹ் மனிதராக முதல் மனிதரை தோற்றுவித்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர் கிடையாது. இறைவனுடைய நேரடியான ஒரு படைப்பு தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாய் தந்தை இல்லாமல் களிமண்ணால் படைத்து அல்லாஹ் உருவாக்கினானோ அதுபோன்று அவர்களுக்கு நிகரான ஒரு படைப்பு தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை தந்தை இல்லாமல் ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறந்த ஒரு மனிதர் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் இதை திருக்குர்ஆனில் சொல்கின்றான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதாரணம் என்பது ஆதமை போன்று. அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதம் நபி உதாரணம் சொல்கின்றான். ஏனென்றால் ஹலக்கஹு மின் துராபின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணில் இருந்து படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா மண்ணில் இருந்து அவர்களை படைத்தான். சும்மா காலலஹு குன் ஃபயகுன், பிறகு ஆகு என்று அல்லாஹு தஆலா அந்த படைப்புக்கு கட்டளையிட்டான், அது உடனே மனித படைப்பாக ஆனது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். இதே போன்றுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி மண்ணில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆகு என்ற கட்டளையின் மூலமாக மனித படைப்பாக அல்லாஹ் ஆதமை மாற்றினானோ அதுபோன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் அல்லாஹ் உருவாக்கினான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக அல்லாஹ் காட்டுவதை பார்க்கின்றோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா விலாவாரியா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பிறப்பை மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுவதை பாருங்கள். சூரத்துல் மரியம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை. சூரத்து மரியம் என்பது 19வது அத்தியாயம். வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், இந்த வேதத்தில் இந்த மரியம் யாரு? இம்ரானுடைய மகள். பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் இம்ரான் என்ற ஒரு நல்லடியார் இருந்தார். அவருடைய மகளார் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயார் கருவிலை ஈன்றிருக்கக்கூடிய நேரத்தில் அன்றைய காலத்தில் ஆண் குழந்தை பிறந்தது என்றால் அந்த ஆண் குழந்தையை பள்ளிவாசலுக்காக அர்ப்பணம் செய்வார்கள், நேர்ச்சி செய்வார்கள். நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்றேன் என்று நேர்ச்சி செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அன்றைக்கு இருந்தது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயார் கருவிலை ஈன்றிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா என்னுடைய கருவிலை இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நான் உனக்காக நேர்ச்சி செய்கிறேன், உன்னுடைய காரியத்துக்காக அர்ப்பணிக்கிறேன்
என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். பிரார்த்தனை செய்த பிறகு அவர்கள் அந்த கருவில இருக்கக்கூடிய அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்த பிறகு அந்த தாயார் பார்க்கிறாங்க, நமக்கு ஆம்பளை புள்ள பிறக்காம பொம்பளை புள்ள பிறந்திருக்குதே என்று சொல்லிக் கொண்டு, இருந்தாலும் நேர்ச்சி செய்த காரணத்தினால் அந்த பெண் குழந்தையை அப்படியே அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்கிறார்கள். அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய பொறுப்பை நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இவங்க அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்த இறை தூதர்கள், நபி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவ வயதை அடைந்த அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஒதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், இந்த வேதத்திலே மரியமை பற்றி நினைவூட்டுவீராக. இது இந்த பதத்துமின் அகலிகா மக்கானன் ஷர்கியா, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டும் கிழக்கு திசை நோக்கி ஒதுங்கிய நேரத்திலே அப்படியே தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு விலகி இருக்கிறாங்க. ஒரு கிழக்கு பகுதியில் ஒரு பகுதியில் போய் என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஃபத்தஹதத் மின் தூனி ஹிஜாபன், யாரும் பார்க்காத வகையில் ஒரு திரையும் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். தனிமையில் இருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு ஒதுங்கி தனிமையில் இருக்கிறாங்க. யாரும் பார்க்காத வகையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திரையும் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஃபார்சல்னா இலைஹா ரூஹனா, நம்முடைய ரூஹை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அவரின் பக்கம் அனுப்பினோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் நாம் அனுப்பினோம். ஃபதமஸ்ஸலஹா பஷரன் சபியா, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நபி மலக்கு மாணவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முழுமையான மனிதராக தோற்றமளித்தார்கள். தோற்றமளித்த பிறகு பார்க்குறாங்க, தனிமையில் இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு ஒதுங்கி தனிமையில் இருக்கிறாங்க, ஒரு திரையை போட்டுட்டு இருக்கிறாங்க, யாரும் பார்க்காத வகையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தனக்கு முன்னால் ஒரு ஆண் நிற்பதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அந்த ஆண் மலக்கு தான் என்று அவர்களுக்கு தெரியாது, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க, இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குந்த தக்கியா, நீர் இறையச்சமுடையவராக இருப்பீரானால் உன்னிடமிருந்து நான் அளவற்ற அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை நெருங்கி விடாதீர்கள். நான் தனிமையில் இருக்கிறேன், நான் கன்னி பெண்ணாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருக்கிறீர்கள், என்னிடத்திலே தவறான முறையில் நெருங்குவதை விட்டும் நான் படைத்த இறைவனிடத்திலே அளவற்ற அருளாளனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவ்வளவு தூய்மையான ஒரு பெண்மணி. அதை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவங்க பாதுகாப்பு தேடுறாங்க. அப்படி பாதுகாப்பு தேடக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால இன்னமா அன ரசூலு ரப்பிகி, நான் உன்னுடைய இறைவனுடைய தூதுவர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உன்னுடைய இறைவனுடைய தூதர். இதுஹபு லக்கை உலாமன் சக்கியா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன் என்றால் ஒரு தூய்மையான ஒரு குழந்தையை உங்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தூய்மையான ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது என்ற ஒரு சுப செய்தியை நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாம், காலத் அன்னா யகூனுலிய குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எனக்கு எப்படி அல்லாஹ் குழந்தையை தருவான்? ஏன் வலம் எம்சஸனி பஷருன், எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டியது கிடையாது, எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டியது, நான் திருமணம் செய்து ஆணுடைய தொடர்பில் நான் இருந்தேனா இல்ல, வலம் அக்கு பகியா, நான் நடத்தை கெட்டவளாகவும் கிடையாது, எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டியதும் கிடையாது, நான் நடத்தை கெட்டவளாகவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், எனக்கு எப்படி ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் தருவான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கதாலிக், அப்படிதான், கால ரப்புகி ஹுவ அலைய ஹய்யினுன், இறைவனுக்கு அது எளிதானது, இறைவனுக்கு அது மிக, உம்முடைய இறைவனுக்கு அது எளிதானது. எதற்காக அல்லாஹ் அந்த ஆண் குழந்தையை தருகிறான்? ஒலி நஜாலஹு ஆயத்தல் இன்னாஸ், மனிதர்களுக்கு சான்றாக ஆக வேண்டும். இறைவன் ஆண் பெண் துணையோடும் குழந்தையை கொண்டு வருவான், ஆண் என்ற துணை இல்லாமலும் இறைவனால் ஒரு குழந்தையை கொண்டு வருவதற்கு இறைவன் ஆற்றல் மிக்கவன் என்ற அந்த சான்றை மனிதர்களுக்கு காட்டுவதற்காக, மனிதர்களுக்கு சான்றாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் ரஹ்மத்தம் மின்னா, நம்மிடமிருந்து அருளாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது என்ற அந்த சுப செய்தியை நபி வானவர்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படி சொல்லி அவங்க பயிர்றாங்க. ஏற்கனவே முன்கூட்டியே முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது. அடுத்து ஹமலத்துஹு அவர்கள் கருவுறுகின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுறுகின்றார்கள். வயிற்றிலே கரு வந்து விடுகிறது, சிசு வந்து விடுகிறது. வந்து ஃபந்த பதத்து பிஹி மக்கானன் கசியா தூரமான இடத்தை நோக்கி போயிடுறாங்க. மக்கள் இல்லாத பகுதியை நோக்கி அந்த கருவை சுமந்து கொண்டு தூரமான இடத்தை நோக்கி சென்று விடுகின்றார்கள். ஃபஅஜாஹுல் மகாலு பிரசவ வேதனை வருகிறது. குழந்தை பெறக்கூடிய காலகட்டம் வருகிறது. அந்த வலி, அந்த பிரசவ வேதனை இலா ஜிதியின் நகலா ஒரு பேரித்த மரத்தினுடைய அடியில் போய் நிற்கிறாங்க. அவங்களால தாங்க முடியல. குழந்தை பெறக்கூடிய அந்த நேரம் வந்த உடனே அந்த வேதனை தாங்க முடியாம அவங்க சொல்றாங்க, யா லைத்தனி மீது மின் கபுலு, நான் இதற்கு முன்னாலேயே நான் மரணித்திருக்க கூடாதா? எனக்கு கடுமையான வேதனையா இருக்கு, நான் தாங்க முடியலையே. இதற்கு முன்பாகவே இந்த வேதனை எனக்கு வருவதற்கு முன்பாக, இந்த நிலை எனக்கு வருவதற்கு முன்பாகவே நான் மரணித்திருக்க கூடாதா? அல்லது உக்குந்து நசிய மன்சியா, நான் மறக்கடிக்கப்பட்டவளாக ஆயிருக்க கூடாதா என்று அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பேரிச்ச மரத்துக்கு அருகில் தான் அவங்க நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். அப்போ அது கீழே இருந்து வானவர் அழைக்கின்றார். வானவர் அழைத்து சொல்கின்றார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு கீழ் அல்லாஹ் நீர் ஊற்றை உமது இறைவன் ஏற்படுத்துவான். நீங்கள் நிற்கக்கூடிய அந்த பேரித்த மர தண்டை நீங்கள் அப்படி ஒரு அசைப்பு அசையுங்கள், அது கனிந்த பேரித்த மரங்களை உங்கள் மீது விழ செய்யும். அதை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்கின்றார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபக்குலி வஷரபி கர்ரி ஐனா, நீங்கள் அதை உன்று பருகி சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிட்டு, இம்மா தர என்ன மினல் பஷரி, யாராவது உங்களை பார்ப்பாங்கன்னா, மனிதர்கள் யாராவது என்னம்மா குழந்தை உண்டாயிருக்கிய என்ன அப்படி ஏதாவது உங்களை பார்த்து ஏதாவது கேட்டாச்சுன்னா நீங்க ஒன்றும் பேச வேண்டாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வானவர் சொல்கின்றார்கள், நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், நீங்க உண்டு பருகி சந்தோஷமா இருங்க. நீ யாராவது உங்களை பார்த்து ஏதாவது கேட்டார்கள் என்றால், இன்னி நதர்துல்லி ரஹ்மானி சௌமன், நான் என்னுடைய இறைவனுக்கு நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள், நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று வானவர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பேரிச்ச மரத்துக்கு அடியில் நிற்கிறாங்க. அது கீழே ஒரு நீர் ஊற்றி எல்லாம் ஏற்படுத்துகிறான். பேரிச்ச மரத்தை இருந்து அதை ஒழுக்க பேரிச்ச மரங்களை சாப்பிட்டு கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருக்கிறாங்க. அப்போ யாராவது மனிதர்கள் பார்த்தா நான் வந்து நோன்பு வச்சிருக்கிறேன், யார்ட்டையும் பேச மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள். இதற்கு அடுத்து அவர்கள் குழந்தையை பெறுகின்றார்கள். அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றெடுத்து விட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு தன்னுடைய சமுதாய மக்களுக்கு முன்னால் வராங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்த உடனே ஃபாதத் பிஹி கௌமஹா வ தஹ்மிலு, உடனே அந்த மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலை, திருமணம் நடக்கலை, அப்படி இருக்கும் பொழுது குழந்தையை பெற்றுட்டு வரால, எப்படி இந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்சிது? அப்போ கேட்குறாங்க, யா மரியம் லக்கதி ஜீதி ஷையான் ஃபரியா, நீ ஒரு மோசமான காரியத்தை செஞ்சுட்ட. அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம், நீ செஞ்சது ஒரு மோசமான காரியம், இப்படி திருமணம் ஆகாமலேயே ஒரு குழந்தைக்கு தாயாய் வந்திருக்கிறாயே, ஒரு குழந்தையை நீ பெற்று கொண்டு வந்திருக்கிறாயே, நீ மோசமான காரியத்தை செய்திருக்கிறாய். யா உகத ஹாரூன, ஹாரூனுடைய சகோதரியே, மாக்கான் அபு கிம்ரா சவீன், உன்னுடைய தந்தை கெட்ட மனிதர் கிடையாது, உன்னுடைய தகப்பனார் கெட்ட மனிதர் கிடையாது. உமா கானது உம்முகி பகியா, உன்னுடைய தாயாரும் நடத்தை கெட்டவள் கிடையாது. அப்படி இருக்கையில் நீ இப்படி ஒரு குழந்தையை பெற்று கொண்டு வந்திருக்கிறியே, இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடைச்சது, யார் மூலமாக இந்த குழந்தை பிறந்துச்சு என்று அந்த சமுதாய மக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபாஷாரத்திலே, அந்த குழந்தையின் பக்கம் கையை காட்டுறாங்க. இதற்கான கேள்விக்கு பதிலை அந்த குழந்தையை நோக்கி அவங்க இப்படி அந்த சமுதாய மக்கள் கேட்டவுடனே ஃபாஷாரத்திலே, குழந்தையை நோக்கி கையை காட்டுறாங்க. கையை காட்டின மக்கள் கேட்குறாங்க, கைஃப நுக்கல்லிமு ஃபில் மஹதி சபியா, தொட்டில் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி பேசும்? ஏன்னா பச்சிலம் குழந்தை, பிறந்த குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்களுடைய பிறப்பில் அல்லாஹ் அற்புதத்தை ஏற்படுத்துகிறான். அடுத்து மிகப்பெரிய ஒரு அற்புதம், அவங்க கையை காட்டுறாங்க. அந்த குழந்தையை நோக்கி கையை காட்டினவனே, நீங்கள் குழந்தைகிட்ட போய் அதுக்கான கேள்வி கேளுங்க, அதுக்கான விளக்கத்தை அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திரும்ப கேட்குறாங்க, கைஃப நுக்கல்லிமு மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டில் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி பேசும்? இப்படி சொன்ன உடனேயே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிலம் குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பேச வைக்கின்றான். கால, அவங்க பேசுறாங்க, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடிமை. முதல் வார்த்தையா தான் இன்னைக்கு அல்லாஹ் இறைமகன் என்று அவர்களை சொல்லிக் கொண்டு அலைகிறாங்க.
அவங்களுடைய பேசிய முதல் வார்த்தையை இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை, ஆத்தானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தருவான், ஒளி நஜாலனி நபியா, என்னை நபியாக அல்லாஹ் ஆக்குவான். இது தொட்டில் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய வார்த்தைகள். அவங்க சொல்றாங்க, என்னை அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்குவான், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கே இருந்த பொழுதும் என்னை பாக்கியமிக்கவனாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஜக்காத்து கொடுக்குமாறும் தொழுகையை நிலைநாட்டுமாறும் இறைவன் எனக்கு அறிவுரை செய்திருக்கிறான். ஓ பர்ரன் பி வாலிததி, நான் என்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவனாகும் நன்மை செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன். தாய் தந்தைகளுக்கு பணிவிடை செய்கிறது ஒரு இறை தூதருடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு அதிகமான மக்கள் தாய் தந்தைகளை புறக்கணித்து நடக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யாமல் அவர்களுடைய மனம் வேதனைப்படி நடக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஜக்காத்து கொடுக்குமாறு தொழுகை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் எனக்கு அறிவுரை செய்திருக்கிறான். அதே போன்று நான் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, நான் அடக்கி ஆள்பவனாகவோ பாக்கியம் இழந்தவனாகவோ என்னை அல்லாஹ் ஆக்கவில்லை. அடுத்து வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து யௌம அமூது யௌம உபாசு ஹய்யா, நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாமை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுறாங்க. இதையெல்லாம் அந்த சமுதாய மக்கள் இப்படி அது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம். அப்ப அவங்களுடைய பிறப்பை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தில் நிகழ்த்துகிறான். அடுத்து தொட்டில் பருவத்திலே அல்லாஹ் தஆலா குழந்தை பருவத்திலே பச்சிளம் குழந்தையாக இருக்கும் பொழுதே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேச வைக்கின்றது. இந்த மாதிரி பேசிய குழந்தைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 குழந்தைகளை சொல்றாங்க. அதுல ஒரு குழந்தை தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிளம் குழந்தையாக இருக்கும் பொழுதே பேசுகிறார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வரலாறை பற்றி பொறுத்தவரை நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் அல்லாஹ் சொல்வான். அடுத்து வரலாற்றில் குர்ஆனில் இல்லாட்டாலும் வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் அரசியல் காரணத்துக்காக அவங்க பெத்லஹேம் என்ற ஒரு ஊர்ல தான் இருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அந்த ஊர்ல அரசியல் காரணத்துக்காக ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். எப்படி ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றானோ அது போன்ற ஒரு நிகழ்வு அப்பொழுது நடைபெறுகிறது. அப்ப அதுக்கு பயந்து நம்முடைய குழந்தையும் கொன்று விடுவார் என்று பயந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருந்து எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போன பிறகு அடுத்து திரும்பவும் பெத்லஹேமுக்கு அவங்க பெரிய பிள்ளை ஆனவன பெரிய மனுஷன் ஆனவன திரும்பவும் பெத்லஹேமுக்கு வராங்க. அப்போதான் அவங்க இறை தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். அப்போ அதே அல்லாஹ் சொல்லியிருந்தான். அப்போ குழந்தை பருவத்தில் பேசுறது, அதுக்கப்புறம் என்னது இறை தூதராக அவங்க பெரிய ஒரு 30 வயது ஆன நேரத்தில் அவங்க இறை தூதராக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதையும் அல்லாஹ் சொல்லியிருந்தான். கஃபைனா அலா ஆசாரியும், அவர்களுடைய அடிச்சுவட்டிலே நாம் தொடர செய்தோம் இறை தூதராக ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நாம் இறை தூதராக தொடர செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு முந்தி கொடுக்கப்பட்ட அந்த வேதம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துபவராக அவர் இருப்பார். அதே போன்று அவருக்கு நாம் இஞ்சில் என்ற வேதத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த செய்தியில சொல்லி காட்டுகிறான். இஞ்சில் வேதம் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயம் 46வது வசனத்தில் பேசுகிறான். அடுத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் தாவா செய்வாங்க. அவங்க அல்லாஹ் இறை தூதராக நியமித்த பிறகு தன்னுடைய பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் தாவா செய்கிறாங்க. அன்றைக்கு எப்படி இருந்தாங்கன்னா, அந்த யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் தௌராத் வேதத்தை திரித்து மக்களுக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து வழிகெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் செய்வது வழிகேடான ஒரு காரியம், அவர்கள் தவறான பாதையின் பக்கம் அழைக்கின்றார்கள் என்று தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். இந்த யூதர்கள் கூட்டம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வேதத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த வேதத்தில் உள்ளதை சொல்லாமல், எப்படி இன்னைக்கு ஆலிம்கள் குர்ஆனில் உள்ளதை நபிமொழிகள் இல்லதை சொல்லாமல் அதில் இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லி மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அது போன்ற ஒரு காரியத்தை யூத கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்து கொண்டு கூடிய நேரத்தில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே தாவா செய்கின்றார்கள். சொல்கின்றார்கள், முஸத்திக லிமா பைன யதைய மினத் தௌராத், நான் தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒலி உஹில்லலக்கும் பஅதல்லதி ஹுர்ரிம அலைக்கும், அல்லாஹ் தடை செய்த சில பொருட்களை உங்களுக்கு நான் அனுமதிப்பதற்காக வந்துள்ளேன். வஜீத்துக்கும் பி ஆயத்தி மிர் ரப்பிக்கும்,
உங்களுடைய இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளோடு நான் வந்துள்ளேன். எனவே ஃபத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வாத்தீஊன், எனக்கு வழிபடுங்கள். இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமான அல்லாஹ்வை ஃபஅபுது, அவனை மட்டுமே வணங்குங்கள். வஹாதா சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் தெளிவான பாதை, நேரான பாதை என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாய மக்களுக்கு மத்தியில் தாவா செய்கிறாங்க. அல்லாஹ் விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய கூட்டமாக அந்த யூத கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் வந்து அந்த பனி இஸ்ராயீல் சமுதாயத்துக்கு மத்தியில் வந்து அவங்க இதை எடுத்து சொல்றாங்க, நீ அல்லாஹ் வஞ்சிக்கிடுங்க, எனக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய இறைவனான என்னுடைய இறைவனான அல்லாஹை வணங்குங்கள், அதுதான் நேரான பாதை என்று மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்படி தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகளை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் யூத கூட்டத்தின் மூலமாக கடுமையான எதிர்ப்பு அலைகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக கிளம்புகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வலுப்படுத்துகிறான், பலப்படுத்துகிறான். கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய துணை இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலுப்படுத்தப்படுகிறார்கள், பலப்படுத்துகிறான். அடுத்து அவர்களை சில பேர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை, அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறார் சில பேர்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட சில பேர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்களோ அதுபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணை புரியக்கூடியவர்களாகவும் பக்க பலமாகவும் அதே போன்று அவர்கள் தாவா செய்வதில் அந்த தாவாவில் துணை நிற்கக்கூடியவர்களாகவும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சிலர்கள் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. இதை அல்லாஹ்வே சொல்லுகின்றான், ஃபலம்மா ஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர, அவர்களுக்கு மத்தியில் குஃப்ரை, இறை நிராகரிப்பை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்த பொழுது அவங்க கேட்கிறாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில், இந்த இறை நிராகரிப்பை அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து மக்களுக்கு மத்தியில் கேட்குறாங்க, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது காலல் ஹவாரியூன், ஹவாரியூன் என்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய அந்த தோழர்கள். அவங்க சொல்றாங்க, நஹன் அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக இருக்கிறோம். ஆமன்னா பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம். அதே போன்று ஷஹீது வஷஹது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அந்த ஹவாரியூன்கள் சொல்கின்றார்கள். அப்படி எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோழர்கள் இருந்தாங்களோ அதுபோன்று ஹவாரியூனை அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ இவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை சந்தித்து அவர்களை தாவா செய்கின்றார்கள். தாவா செய்யக்கூடிய நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறு பழி எல்லாம் சுமத்தப்படுகிறது. ஒரு கட்டத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். யார்? யூதர்கள். ஈசாவை நாம் கொன்றுவிட வேண்டும், ஈசாவை கொன்றாதான் இந்த வேதத்தை கொண்டு மக்களை நம்ம வந்து தவறான பாதையின் பக்கம் வழிகெடுக்க முடியும். இந்த யூத கூட்டம் தவறாத வேதத்தை திரித்து மக்களுக்கு மத்தியில் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இறை மறுப்பு கொள்கையை கொண்டு கொடுக்குறாங்க, அதை போய் சொல்றாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடு விட்டால் நாம் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல முடியாது, தவறான கொள்கையை மக்களை வழிகெடுக்க முடியாது, மார்க்கத்தின் பெயரால நம்மளே சம்பாதிக்க முடியாது. மார்க்கத்தின் மேல் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள், அற்ப விலைக்கு வேத வாசனங்களை விற்று கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இது அல்லாஹ் தஆலா முன்னறிவிப்பாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த கொலை செய்யக்கூடிய சதித்திட்டம் நடக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறான். ஓ மக்கரு, இறை மறுப்பாளாக இருக்கக்கூடிய அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஓ மக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் சிறந்தவன் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இது கால் அல்லாஹ் யா ஈசா, ஈசாவே இன்னி முத்தவஃபீக, உன்னை நான் கைப்பற்றுவேன், உங்களை நான் கைப்பற்றுவேன். ஒரு ராஃபியுக்க இலைய, உம்மை என் பக்கம் நான் உயர்த்துவேன். உம்மு தஹீருக்க மினல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர் இருக்கிறார்களே அவர்களிடமிருந்து உங்களை நான் தூய்மைப்படுத்துவேன். மறுமை நாள் வரை
உங்களை யார் பின்பற்றுகிறார்களோ, நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அவர்களை இறை மறுப்பாளர்களை விட நான் உயர அந்தஸ்தை கொடுப்பேன் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னறிவிப்பு அல்லாஹ் செய்கின்றான். உங்களை நான் கைப்பற்றுவேன், உங்களை நான் என் பக்கம் உயர்த்துவேன், அதே போன்று இறை மறுப்பாளரிடமிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன் என்று இந்த முன்னறிவிப்பை செய்கின்றான். அந்த கூட்டம், அந்த யூத கூட்டம் எப்படி சதித்திட்டம் தீட்டினார்களோ அந்த தீட்டி கொலை செய்ய வருகிறார்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அதை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 4வது அத்தியாயம் 156, 157, 158 ஆகிய வசனங்கள் எல்லாம் பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒபி குஃப்ரிஹிம் வ கௌலிஹிம் அலா மரியம புஹ்தானன் அவீமா. அவர்கள் நிராகரித்த காரணத்தினாலும், இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் நிராகரித்த காரணத்தினாலும், அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பகிரங்கமான அவதூறு பழியை அவர்கள் கூறியதாலும், அதுபோன்று கௌலிஹிம் இன்னா கதல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம, மரியமுடைய மகன் ஈசாவை நாங்கள் கொலை செய்தோம் என்று அவர்கள் கூறிய காரணத்தினாலும் அவர்களை நாங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை சபித்து விட்டான். அவர்கள் இதை நிராகரித்ததினாலும், அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது படுபயங்கரமான அவதூறு பழியை கூறியதாலும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று கூறியதாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை சபித்து விட்டான் என்று சொல்லிட்டு உமா கதலூஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொல்லவில்லை. திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொல்லவில்லை. உமா சலபூஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொல்லவும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. வலாக்கின் சுப்பிஹ லஹும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது. அவர்கள் கொலை செய்ய வருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்திக் கொள்கின்றான். அந்த கூட்டத்தில் இருந்தவருக்கு ஈசா நபியினுடைய முகத்தோற்றத்தை போன்று ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ஈசா நபியை போன்று ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மனிதரை கொலை செய்து விடுகின்றார்கள். ஆனால் யாரை கொல்லவில்லை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லவில்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்போ அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது என்று அவர்கள் ஒமா கதலூஹு யகீனா, உறுதியாகவே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொல்லவில்லை, அவரை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இந்த செய்தி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்கின்றார்கள், கடுமையான எதிர்ப்பாளர்களை சந்திக்கின்றார்கள். அடுத்து யூதர்கள் குழுவுக்காக வருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்து தன் பக்கம் உயர்த்தி கொள்கின்றான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அதற்கு பிறகு பல தவறான செய்திகள், பொய்யான செய்திகள் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகிறது. எப்படியெல்லாம் பரப்பப்படுகிறது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய மகன் என்று பரப்பப்படுகிறது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டது அவர்கள் விரும்பி அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏனென்றால் மக்களுடைய பாவத்தை சுமப்பதற்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இப்படி பல, அதுபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தாயாரும் அவர்களுக்கு வஹி கொண்டு வந்த ஜிப்ரீலும் 3 கடவுள்களாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்படி பல பொய்யான செய்திகள் மக்களுக்கு மத்தியிலே பரவியது. இன்னைக்கு அது இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு, அந்த செய்தி எப்படி பரவுனா, சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு 3வது நாளில் உயிர் தெழுந்து வந்து விட்டார். அவர்தான், அதாவது பிதாதான், பிதானா என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இறைவன் தான் மனிதனாக தோற்று வந்து மனிதர்களுடைய பாவத்தை சுமப்பதற்காக, மனிதர்களை தூய்மைப்படுத்துவதற்காக சிலுவை மரணத்தை விரும்பி ஏற்று பிறகு அதை கொலை செய்யப்பட்டு 3வது நாளில் உயிர் பெற்று எழுந்து வந்து விட்டார் என்று செய்தி, பொய்யான செய்தி மக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. இதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொல்லவில்லை, அவர்கள் மீண்டும் வருவார்கள். அவர்கள் இறைவன் தன் பக்கம் அல்லாஹ் உயர்த்திட்டான், ஆனால் மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லினானே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும், மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எல்லா ஆத்மாக்களும், கொஞ்சம் பேசாம இருங்கண்ணே, எல்லா உயிரினமும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அந்த மரணத்தை ஈசா அவர்கள் இன்னும் சந்திக்கவில்லை, சுவைக்கவில்லை. அவர்கள் உயிரோடையே இறைவன் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள்.
திரும்பவும் இந்த உலகத்திற்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை குறித்து எச்சரிக்கை செய்கின்றார்கள். அந்த மறுமை நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான அறிகுறிகள் அடையாளங்கள் ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள். அந்த அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளங்களாக ஒரு 10 அடையாளங்களை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அந்த 10 அடையாளங்களும் மிகப்பெரிய அடையாளங்களை குறிப்பிடக்கூடிய அந்த 10 அடையாளங்களும் ஏற்பட்டு விட்டால் இந்த உலக அழிவு ஏற்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 10 அடையாளங்கள்ல மிக பெரும் அடையாளங்களாக இருக்கக்கூடிய 10 அடையாளத்தில் ஒரு அடையாளம் ஈசா நபியினுடைய வருகை, ஈசா நபியினுடைய மீள் வருகை. மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவார்கள், வானத்திலிருந்து இறக்கப்படுவார்கள். அவர்கள் வந்து வேலையாக அந்த நேரத்தில் தஜ்ஜால் என்பவன் இருப்பான், அவனை கொலை செய்வார்கள். வேற யாரும் அவனை கொல்ல முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து நிஜமாங்க தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். அதே போன்று பன்றியை கொல்வார்கள், ஜிஸ்யா வரியை ரத்து செய்வார்கள். அந்த நேரத்திலே வாழக்கூடிய பனு இஸ்ராயீல் சமுதாய மக்கள் எல்லாம் ஈசா நபியை நம்பிக்கை கொள்வார்கள். இதுவெல்லாம் நடைபெறும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு திரும்பவும் இறைவனால் இறக்கிவிடப்பட இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய செய்தி. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை மகனாக இன்னைக்கு ஒரு கூட்டம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறது, வணங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் திருக்குர்ஆன் அதை மறுக்கின்றது. இறைவனுக்கு மகன் என்பதெல்லாம் கிடையாது. லம் எலிது வலம் யூலத், அவன் யாரை பெறவும் இல்லை, யாருக்கு பிறக்கவும் இல்லை. இந்த சித்தாந்தம், இறைவனுக்கு மகன் இருக்கிற இந்த சித்தாந்தம் என்பது இறை மறுப்பான கொள்கை என்று திருக்குர்ஆன் அதை மறுக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், வக்காலத்தில் யகூதிகள் யூதர்கள் சொல்கிறார்கள், உஸைரு இப்னுல்லாஹ், உஸைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள். யகூதிகள் யூதர்கள் உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கின்றார்கள். வக்காலத்தின் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், அல் மஸீஹு இப்னுல்லாஹ், மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கின்றார்கள். தாலிக கௌலுஹும் பிஅஃப்வாஹிஹிம், இது அவர்களுடைய வாயால் சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த சான்றும் இதுக்கு கிடையாது. அவர்கள் வாயால் சொல்லக்கூடிய வெறும் வார்த்தைகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அதை மறுக்கின்றான். அது இறை மறுப்பு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இறை மகன் கிடையாது என்பதற்கு சில தர்க்க ரீதியான சான்றுகளை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டுகிறான். இறை மகன் கிடையாது, அது இறை மறுப்பு கொள்கை, இறைவனுக்கு மகன் என்பது கிடையாது என்றதெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் வந்து தர்க்க ரீதியாக சான்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர் இறை மகன் என்று சொல்கின்றீர்களே, இறை மகனாக கற்பனை செய்கிறீர்களே, இந்த ஈசாவையும் இறை மகனாக யாரை கற்பனை செய்கிறீர்களோ அந்த இயேசுவையும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் மரியமையும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் இறைவன் அழிக்க நாடினால் வேற யாராவது வந்து பாதுகாக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறது. தர்க்க ரீதியான சான்று. நீ இறைமகன் என்று சொல்கிறாயே, இறைமகன் என்றால் அவரை இறைவன் அழித்தால் உண்மையிலே அழிக்க முடியுமா? இறைமகனாக இருந்தால் அழிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படி அழித்து விட்டால், அப்படி அழிக்க நாடினால் வேற யாராவது வந்து காப்பாற்ற முடியுமா? அதிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர முடியுமா? முடியாது. அல்லாஹ் தஆலா கேள்வியாக அல்லாஹ் வைக்கின்றான், தர்க்க ரீதியாக அல்லாஹ் கேட்கின்றான். இது வந்து திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய தர்க்க ரீதியான ஒரு சான்று. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், மல் மஸீஹு இப்னு மரியம், மரியமுடைய மகன் மஸீஹ் என்பவர் ஒரு இறை தூதர் தான், இல்லா ரசூல், அவர் தூதர் தான், தூதரை தவிர வேறு இல்லை. கலத் மின் கபலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் சென்று விட்டார்கள். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதர் தான், இறை மகன் எல்லாம் கிடையாது, அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். அவருக்கு முன்னால் எத்தனையோ தீர்க்கதரிசி தூதர்கள் சென்று விட்டார்கள். உம்முஹு சித்தீகா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் உண்மையான பெண்மணி. ஏன்னா அவங்கள பற்றி திருக்குர்ஆன் தவறாக பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் திருக்குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டுகிறது. அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது உம்முஹு சித்தீகா, அவர்கள் உண்மையான பெண்மணி. கானா யகுலா நித்தாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரும் உணவு உண்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்கு அல்லாஹ் இதை சொல்கிறான் என்றால், இறைமகன் என்றால் சாப்பிடக்கூடாது. இறைவனுக்கு சாப்பாடு என்பது தேவையில்லை. அவன் சாப்பிடுவது பசி, தூக்கம், தாகம், மறதி, இப்படி எல்லா பலகீனங்களை விட்டும் அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைமகன் என்று சொல்கின்றீர்களே, ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தாயாரும் உணவு சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சான்றுகள் அல்லாஹ் தர்க்க ரீதியாக வைக்கின்றான். அப்ப அவர்கள் இறைமகன் கிடையாது, அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி தான், இறை தூதர் தான்
என்று திருக்குரான் பேசுவதை பார்க்கின்றோம். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருக்குரான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து நாளை மறுமை நாளில் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் விசாரணை செய்வான். நாளை மறுமையில் எல்லா மனிதர்கள்ட்டையும் விசாரணை இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை குறித்தும் மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்ய இருக்கிறான். அப்போ நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான், யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தல் இன்னா சித்தஹிதூனி உம்மி இலாஹைனி மின்தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் மக்களுக்கு சொன்னீரா? ஏனென்றால் இப்படி அப்படி ஒரு கூட்டம் வணங்கி கொண்டிருக்கிறா இல்லையா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயேசு இறைமகன் என்று சொல்லிக் கொண்டு வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், கடவுள் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல அவருடைய தாயாரையும் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காரியத்தை, இது போன்ற கொள்கையை நீங்கள் தான் மக்களுக்கு சொன்னீர்களா என்று இறைவன் மறுமையில் விசாரணை செய்வான். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் இல்லை, முஹீதீன் ஆண்டவர் என்று அழைக்கிறார்களே அவர்களுக்கும் இந்த விசாரணை இருக்கிறது. அல்லாஹ் நாளைக்கு முஹீதீன் ஆண்டவர் அந்த அவரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீங்கள் தான் மக்களுக்கு சொன்னீங்களா? என்னுடைய பொட்டல்புதருக்கு வாங்க, என்னுடைய தர்காவுக்கு வாங்க, வந்து கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்க, என் பேரில் முழுது ஓதுங்க, நீங்கள் தான் சொன்னீங்களா? அல்லாஹை விட்டு விட்டு என்னிடத்தில் என்னை அழைக்குமாறு நீங்கள் தான் மக்களுக்கு இந்த கொள்கையை எடுத்து சொன்னீர்களா என்று ஒவ்வொரு அல்லாஹ்வை தவிர யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் விசாரணை செய்வான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா? அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க, நாளை மறுமை நடக்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹ் முன்கூட்டியே சொல்கிறான். இது இன்மைதான் நடக்க இருக்கிறது, அல்லாஹ் முன்கூட்டியே சொல்கிறான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? சுப்ஹானக, இறைவா நீ தூயவன், மா யகூனுலி அன் அக்கூல மாலைஸ பிஹக், எனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி மக்களுக்கு சொல்வேன்? இது சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவனா? நான் மக்கள்கிட்ட போய் என்ன வணங்குங்க, என் தாயாரை வணங்குங்க, நானும் என் தாயார் தான் கடவுள், அல்லாஹ்லாம் கடவுள் கிடையாது என்று சொல்லி இந்த கொள்கையை நான் மக்கள்கிட்ட போய் நான் சொல்லி இருப்பேன்? இது எனக்கு தகுதி உண்டா? எனக்கு உரிமை இல்லாத விஷயத்தை நான் எப்படி மக்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று சொல்லிட்டு அவங்க அடுத்து சொல்லுவாங்க, இன் குந்து குல்துகு ஃபக்கத் அலிம்த, அப்படி நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியாம இருக்குமா? அப்படி நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியும். ஏற்கு இந்த கேள்வி, நான் சொல்லி இருந்தா தான் உனக்கு தெரியுமே, அப்படி நான் சொல்லல. என்ன நான் சொன்ன இன்னக்கு? அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, தஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை இறைவா நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய், என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நான் என்ன சொன்னேன் என்பதை நீ அறியக்கூடியவனாக இருக்கின்றாய். வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸி, ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, மறைவான விஷயத்தை நீ தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்வாங்க. இன்னும் சொல்வாங்க, மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி, எனக்கு எதை ஏவினாயோ அதை தான் மக்களுக்கு நான் சொன்னேன். என்ன ஏவினாய்? அன் அபுதல்லாஹ் ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமான அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டாய். இந்த இதுதான் நான் மக்களுக்கு சொன்னேனே தவிர என்னை வணங்குமாறு, என்னுடைய தாயாரை வணங்குமாறு நான் மக்களுக்கு ஒருபோதும் போதிக்கவில்லை என்று நாளை மறுமையில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு முன்னால் பணிவார்கள், சரணடைவார். சரணடைந்து இறைவன் கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த கேள்விக்கு இப்படி பதிலளிப்பார்கள். அடுத்து சொல்வாங்க, குந்தாலை ஷஹீதமா துந்து ஃபீஹும், நான் அவர்களோடு இருந்த காலம் வரை அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன், அல்லாஹ் வணங்குமாறு அவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், அந்த கொள்கையை நலித்திருக்கிறார்கள் என்று நான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது பலம்மா தவஃபைத்தனி, என்னை நீ எப்பொழுது கைப்பற்றி கொண்டாயோ, குந்த அந்த ரகீப், நீ அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய். நான் உயிரோடு இருக்கிற வரையும் நான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். எப்பொழுது நீ என்னை கைப்பற்றி கொண்டாயோ, என்னை மேலே உயர்த்தி கொண்டாயோ, அதற்கு பிறகு நீ அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று சொல்லி, இந்து அத்திபுகும், அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்களை நீ வேதனை செஞ்ச நான் வந்து கேள்வி கேட்க முடியுமா? அவர்களுக்கு நீ தண்டனை கொடுத்தா நான் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்? அவர்கள் உன்னுடைய அடியார்கள். நீ மன்னித்தால் அது உன்னுடைய நிலையில் உள்ளது, உன்னுடைய அதிகாரத்தில் உள்ளது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசி சரணடைந்து விடுவார்கள். அப்ப இந்த மாதிரி இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க. அல்லாஹை விட்டு விட்டு யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள்லாம் நாளை மறுமையில் வந்து சொல்வார்கள், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்கள் மக்களுக்கு இதை போதிக்கவில்லை, அல்லாஹை மட்டும்தான் வணங்குமாறு நாங்கள் போதித்தோம், எங்களிடத்தில் வந்து பிரார்த்தனை செய்யாதீர்கள், நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் உதவி செய்ய மாட்டோம், நாங்கள் கஷ்டத்தை போக்க மாட்டோம் என்றுதான் மக்களுக்கு நாங்கள் போதித்தோம் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இது நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்படிதான்
நாம் இது எதுக்கு நம்ம சொல்லணும்னா இது ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு சில நண்பர்கள் இருப்பார்கள், மாற்று மதத்தவர் கிறிஸ்தவ நண்பர், அவர்கள்ட்ட இந்த செய்தியை கொண்டு போகும். திருக்குர்ஆன் ஈசா நபியை பற்றி என்னென்ன பேசுகிறது, எவ்வளவு கண்ணியமாக அவர்களை பேசுகிறது, அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி தான், ஒரு இறை தூதர் தான், அவருடைய தாயார் ஒரு தூய்மையான பெண்மணி, அப்பழுக்கற்றவர்கள், தவறான தகாத நடத்தை இல்லாத பத்தினித்தனமான தன்னுடைய கற்பு நெறியை பாதுகாத்து கொண்ட பெண்மணி என்று நாம் இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். சொல்லி இது ஒரு தாவா, இதன் மூலமாக ஒருவர் நேர்வழிக்கு வர என்றால் இது நமக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய நன்மை இருக்கு. நாமளே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெளிவான பல செய்திகளை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த செய்திகளை அறிந்து இதன் மூலமாக நமக்கு பல பாடங்களும் படிப்பினை அளிக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான எதிர்ப்பாளர்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அதுபோன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் என்பவன் மிகப்பெரிய வல்லமை மிக்கவன், ஆற்றல் மிக்கவன் என்பதை எல்லாம் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வல்லவனை எப்பொழுதும் வணங்கி வழிபடக்கூடிய மக்களாக, அதே போன்று எல்லா இறை தூதர்களையும் நாம் இறை தூதர்களாக நம்பி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்பி திருக்குர்ஆனின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்களாக திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வரலாற்று செய்தியிலிருந்து படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹ்.